பிடித்துட்டு இருக்கும்போது ஏசப்பா அவங்கள சீஷராக அழைப்பாங்க. அப்போ சீமோன் பேதுருவும் அந்திரேயாவும் ஏசப்பா கூட போவாங்க. பேதுரு ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச சீஷன். அதனால ஏசப்பா பேதுருவோட மாமியாரை தொட்டு குணப்படுத்துவாங்க. பேதுரு ஏசப்பா கூட சேர்ந்து நிறைய அதிசயங்கள் பண்ணியிருக்காங்க. ஏசப்பா கூட கடைசி விருந்துல பங்கேற்றாங்க. 3 முறை ஏசப்பாவை மறுதலிச்சிருக்காங்க. அதுக்காக ஏசப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. ஏசப்பா உயிர் இருந்த பிறகு எல்லா சீஷர்களும் மீன் பிடிக்க திருப்பி போவாங்க. ஒரு மீனும் அகப்படாது. ஏசப்பா வலை பக்கமா வலைய போட சொல்லி மீன் பிடிப்பாங்க. அப்புறமா ஏசப்பா அவங்களுக்கு உணவு ஆயத்தம் பண்ணுவாங்க. அப்புறமா பேதுரு கிட்ட தனியாக பேசுவாங்க. என்னை நேசிக்கிறாங்க 3 முறை கேட்பாங்க. அதனால பேதுரு தன்னை ஊழியத்திற்கு அர்ப்பணித்து பல ஊழியம் செய்து சிறையிலிருந்து அவங்க தூதரால் விடுவிக்கப்படுவாங்க. அப்புறமா அவர் ரோமில் ஒரு பிஷப்பாக மாறுவாங்க. 2 கடிதங்கள் எழுதுவாங்க. மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சாங்க. அதனால நேருமன் அவரை சிலுவையில் அறைய சொல்லுவாங்க. விருப்பப்படி சிலுவையில் செய்யப்பட்டு சாட்சியாக மதிக்கிறாங்க.